அது எப்பவுமே புதுசா ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டா அந்த கட்சி வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லி முத்திர குத்தி ஓரம் கட்டுறதுக்கு டிஎம்கே தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா டிஎம்கேவே பிஜேபியோட பி டீம் தாண்டா என் சிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அறிக்கையை விட்டு அடி மேல அடி அடிக்கிறாரு. சண்டே அதுமா சிக்கன் மட்டன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்ச டிஎம்கே ஐடி விங் பீப்புள் எல்லாத்தையும் ஃபுல் டைமா ஒர்க் பண்ண வச்சுட்டாரு. அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க ஒரு சில வாக்கியங்கள் வந்து டிஎம்கேவை ஈட்டி பாஞ்ச மாதிரி நேரடியா அடிக்கும் அப்படிங்கறதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு சில முக்கியமான வாக்கியங்களை பார்ப்போம். முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த கைதேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாகவே அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது. அதாவது நூதன திருட்டுக்கு பேர் போனவங்க திமுக அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் சொல்லியிருக்காரு அந்த வாக்கியங்கள்ல. அடுத்ததா ஊழலில் காட்டாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதே திமுகவின் ஆட்சி அதிகார வரலாறு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் பெரிய லெவல்ல பாதிக்கும். அடுத்ததா ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முறையான நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மேலே இருக்கும் மறைமுக முதலாளிகளுக்கும் இங்கிருக்கும் அவர்களின் உறவுக்காரர்களுக்கும் மட்டுமே வெளிச்சம். கண்டிப்பா உங்களோட கருத்தை என்னன்னு சொல்லுங்க. கழுவி ஊத்தினாலும் சரி.